புகழறது, அவருடைய மகிமை பிரதாபங்களை சொல்கிறது. இது துதிக்கிறதுனா, ஒருத்தர் ராஜாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புகழறதுக்குன்னு ஒரு புலவரை வச்சுருப்பாங்க. அந்த புலவர் என்ன சொல்லுவார்? புகழ்ந்துக்கிட்டே இருப்பார். இந்த ராஜாவுக்கும் நம்மெல்லாம் புலவர்கள். என் நாவில் எழும் துதியில் ஆண்டவர். அதுக்கு தமிழ் புலமையெல்லாம் தேவையில்லை. மனசால நல்லவர்னு உணர்ந்து நீங்கள் நல்லவர்னு சொன்னால் போதும். மனசால நீங்கள் என்னை நேசிக்கிறவர்னு மனசில் உணர்ந்து வர்ற வார்த்தை, அந்த வார்த்தை கரெக்டாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதில் தமிழ் இலக்கணத்தோடு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. மனசில் உணர்ந்து நான் சொல்லுகிற வார்த்தை, அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, எல்லாரும் கை தட்டுறாங்க. நானும் கை தட்டினன்ற ஆராதனையில் ஆண்டவர் இருக்க மாட்டார். யார் பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, என் மனசும் ஆண்டவரும் ஒன்றா ஒரு உறவு கொள்கிறோம் பார்த்தீங்களா, அதில் தான் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு எல்லாம் அட்ராக்ஷனாக இருக்கணும்.